போற்றுதே எழிற்கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே. எல்லாம் வல்ல ஐயாரப்பர் பூலோக கைலாசநாதனாக இருக்கார் திருவையாறில். இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தி சோழ சாம்ராஜ்யத்துக்கு புத்துயிர் கொடுத்தவர் ராஜராஜ சக்கரவர்த்தி. இவர் கரிகால் சோழன். இந்த கரிகால் சோழன் நாடு நகரம் எதுவுமே இல்லாமல் காட்டில் வனத்தில் திண்டிட்டு இருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அவருடைய பங்காளியெல்லாம் துரோகம் பண்ணி சாம்ராஜ்யத்தை பறிச்சுன்னு விட்டுட்டாங்க. அவர் அப்படியே தெரிஞ்சுட்டு இருந்தார். தெரிஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பசுமாடு பால் சுரந்தது. என்னடா அந்த இடத்துல பால் சுரந்துருக்கேன்னு சொல்லிக்கிட்ட போய் பார்க்கும்போது பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு முனிவர் இருக்கார் ஜடையோட. அப்படி முனிவர் ஜடையோடு இருந்திருக்கார். பார்த்துட்டு அசந்து போனார். உடனே முனிவர் அசரீரி கேட்டிருக்கு, சுவாமிக்கு கோயில் கட்டு அப்படின்னு ஒன்று கேட்டிருக்க. ஒரு கரிகால் சக்கரவர்த்தி சொல்கிறேன், நான் எதுவுமே இல்லாமல் இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கேனே, என் கோல் கட்டுறதுக்கு எனக்கிட்ட ஏது திரவியம் அப்படின்னு ஒரு கேட்குறார். கேட்கும்போது நந்தியோட பாகத்தில் இருக்குது அப்படிங்கிறார். உடனே நந்திக்கிட்ட போய் பார்த்தா அங்கே நிறைய பொண்ணும் பொருளாக இருந்தது. அந்த கரிகால் சக்கரவர்த்தி முதல்ல சுவாமியை மட்டும் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணார். உடனே அவருக்கு ஆசீர்வாதம் எப்படி கொடுத்தாருன்னா, சுவாமி யோக தண்டத்தை கொடுத்தார். யோக தண்டம்னா அது ஒரு இங்கே கல்லணை போய் பார்க்கலாம். கல்லணை சிலை இருக்கும். இப்போ ராஜராஜ சக்கரவர்த்தி சிலை பார்க்கலாம். எல்லா ஒரு ராஜா சிலையும் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுருப்பாங்க, கேட்டை வச்சுருப்பாங்க. நீங்கள் போகும்போது வேணால் பாருங்கள், அங்கே யானை மேலே உட்காந்துருப்பார். கையில் ஒரு தடி மாதிரி இருக்கும். அது மாதிரி யோக தண்டம்னு பேர். யானை தான் யோக தண்டம்னு அதை கொடுத்தவர் சிவபெருமான் தான் கொடுத்தார். அதை எடுத்துகிட்டு போனால் என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா, எப்பேற்பட்ட பெரிய வீரனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட போர் வீரனாக இருந்தாலும், மகாராஜா இருந்தாலும், இது ஒரு யானையில் போய் நின்னோடனே அப்படியே சரணாகதி ஆகிடும். காலில் விழுந்து கும்பிடுவோம். எப்படி எந்த எந்த விதமான பலியும் இல்லாமல், ரத்தம் இல்லாமல் சரணடைஞ்சிருவான். எல்லாமே நீங்கள் தான் அப்படியே சரணடைஞ்சிருவான். ஆக கரிகால் சக்கரவர்த்தி மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அவர் அணை கட்டி மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்தவர் கரிகால் சக்கரவர்த்தி. அவருக்கு குருவாக இருந்தவர் ஐயாரப்பர் சுவாமி. அவர் தான். அதனால் கரிகால் சக்கரவர்த்திக்கு அப்புறம் அப்படியே பராந்தக சோழன், ராஜராஜ சக்கரவர்த்தி, ராஜேந்திரன், இப்படி சோழ சாம்ராஜ்யம் இவ்வளோ தூரம் வரத்துக்கு காரணமே ஐயாரப்பர் தான். இவர் தான். அதனால் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இறந்து போய் கைலாயத்துக்கு மேலே போகிறோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா கைலாய மலை இருக்குது. ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போய் மலையை பார்த்துட்டு கிரிவலம் வரும் இல்லையா? ஆனால் அங்கே சுவாமி பார்க்குறாங்களா யாராவது? அந்த சுவாமி தான் இவராக இருக்கார். கைலாயத்தில் இருக்கிற லிங்கம் தான் இங்கே சுவாமியாக இருக்கார். ஐயா இருப்பார், சுயம்பு ரூபமாக இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு வடக்க ஒரு கைலாயம் இருக்குது, தெற்க ஒரு கைலாயம் இருக்குது. 2 கோவில் இருக்குது. வட கைலாயம், தென் கைலாயம்னு 2 கோவிலே இருக்குது. இதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே மறித்து மேலே போனாங்க. எங்கே? சிவபெருமானோட கைலாசத்துக்கு போனாங்க. ஆனால் சிவபெருமானே வந்தார். கைலாசத்தை தூக்கி இங்கே வந்தார். எப்போ வந்தார்? ஆடி அமாவாசை இங்கே வந்தார். யாருக்காக வந்தார்? அப்பர் பெருமானுக்காக வந்தார். அப்பர் பெருமானுக்காக காட்சி கொடுத்து தன்னகத்தை தனக்காக கூட்டிகிட்டு போகிறார். இங்கே கைலாசத்தில் இந்த பூலோகத்துக்கு இந்த இடத்துக்கு நீ வாப்பான்னு உன்னை அழைச்சிட்டு போகிறார். எதுக்காக? உலகத்திலே ரொம்ப பெருசு சிவ தொண்டு தான். என்ன சகா மார்க்கம், தபோ மார்க்கம், இதெல்லாத்தையும் காட்டிலும் தொண்டு தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்புறம் என்ன பண்ணுவார்? எல்லா சிவாலயத்துக்கும் போவார். அங்கே எல்லாம் தொண்டு செய்வார். அந்த கோவிலை சீர்திருத்தம் பண்ணுவார். மக்களுக்கு நல்ல சிவ வழியை, சிவ சாம்ராஜ்யத்தை சொல்லி கொடுத்துட்டு அடுத்த கோவில் போடுவார் இல்லையா? அப்படி அவர் சோதிக்கிறார். கையெல்லாம் ஒரே தொழுநோய் வழுகி ஊத்துருது. அப்படி இருந்தும் அவர் தொண்டு செஞ்சுட்டு இருந்தார். அப்படியும் கைலாசத்துக்கு போகிறார். கைலாசம் ஒரு ஆளை போக முடியல. இங்கே சூரிய தீர்த்தம் இருக்குது. அங்கே முழுகினோடனே அப்படியே இருந்திருக்கிறார். அப்படியே ராஜா மாதிரி நிற்கிறார் அப்பர் சுவாமி. கைலாசம் அங்கேருந்து சுவாமி அவர் ஆட்கொண்டு கூட்டிகிட்டு போகிறார். சூரிய தீர்த்தம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, பக்கத்தில். அப்படி உள்ளவர் இங்கே அகப்பேய சித்தர்னு சொல்லி இங்கே அடக்கவர். மேற்கு மாத்த சுவாமிங்க இருக்கார். அகப்பேய சித்தர்னு பேர், ஜுவரகரேசர்னு பேர். எப்பேற்பட்ட விஷஜுவரமாக இருந்தாலும், டாக்டராலும் கைவிட்டாலும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி புழுங்கரிசி சாதம் வடித்து ரசம் வச்சு சுவாமிக்கு நேவேதியம் பண்ணால் உடனே 24 மணி நேரத்தில் போய்டும். எப்பேற்பட்ட ஜுவரமானது. இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப டாக்டர்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் போய் அட்மிஷன் பண்ணி கொரோனா ரொம்ப அட்டாக் பண்ணாங்க. அவங்கெல்லாம் கைவிட்டோடனே இங்கே தான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் மீண்டு வந்தாங்க. அப்பேற்பட்ட சுவாமி இங்கே பொதுவாக ஒரு அக்ரஹாரம் இருந்தால் சிவன் கோவில் இருக்கும்.
பெருமாள் கோவில் இருக்கும், அடுத்தது ஈசான மூலையில் சிவன் கோவில் இருக்கும். ஆனால் திருவையாறில் பெருமாள் கோவிலுக்கு இடமே கிடையாது. பெருமாள் ஸ்தானத்தில் அம்மா இருக்காங்க. யார்? கொஞ்சம் தர்ம சம்பவர்த்தினி அரவணர்த்த நாயகி பெருமாள் ஸ்தானத்தில் இருக்காங்க. அவர் பார்த்தாலே ரங்கநாத பெருமாள் மகாவிஷ்ணு மாதிரியே இருப்பாங்க. இந்த பக்கத்தில் வெளியில் போய் போகணும் இல்லை, அவங்கள பார்த்தாலே மகாவிஷ்ணு மாதிரியே இருப்பாங்க. இங்கே ஊரில் பெருமாள் கோவிலுக்கு கிடையாது, சிவன் மட்டும்தான் பஞ்சநதீஸ்வரர். ஆக இவர் தரிசனம் பண்ணாலே கைலாசத்துக்கு போயிட்டு வந்த ஒரு புண்ணியம் உண்டு உங்களுக்கு. காசியை காட்டிலும் எவ்வளோ மேன்மையான ஸ்தலம். அப்பேற்பட்ட சுவாமி இதெல்லாம் வந்திருக்கேன். இங்கே வந்து திருவிழா வந்து சப்தஸ்தானங்கிறது சித்திரை மாதத்தில் நடக்கும். நந்தியும் பெருமான் இங்கே தான் பிறந்தார். இங்கே தான் பிறந்து வளர்ந்து அவருக்கு திருமலைப்பாடியில் கல்யாணம் ஆகி இந்த உட்காந்துருக்காங்க. எங்கேயுமே பார்க்க முடியாது. நந்தியும் பெருமான் சுயம்பிரசாமி தம்பதி சகிதமாக இருக்காங்க. இந்த ஊரில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் நடக்கும். நல்ல விசேஷமான ஸ்தலம். நம பார்வதி பதையே நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, வீரா பெருவையாரா போற்றி, திருவையாரா போற்றி போற்றி. திருவையாறில் மாணிக்கவாசகர்கள் வந்து பாடிய வரிகள். இந்த வரிகள் திருவாசகம். கோவிலில் வடக்கு முகமாக நின்று ஐயாரா என்று அழைத்தால் 7 முறை எதிரொலிக்கிறது. மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. ஐயாரா என்று அழைத்தால் ஐயாரா ஐயாரா ஐயாரா. சிவாலயத்தில் நீ போய் ஒரு விளக்கு ஏற்றணும்னாலும் அதுக்கு அவரோட அனுமதி வேண்டும். அந்த அனுமதி இல்லாமல் உன்னால் அங்கு விளக்கு கூட ஏற்ற முடியாது. பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்த ஒருவரால் தான் சிவாலயத்தில் சென்று விளக்கு ஏற்ற முடியும், சிவநாமம் சொல்ல முடியும், சிவாலயங்களை